அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு சைக்காலஜி 30 மார்க், ஜிகே 10 மார்க், தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாம் சேர்ந்ததாக கவர் ஆகும். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில். ஸோ ஃபர் வீக்குக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க. ஏதாவது டவுட்னாலும் அதே நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கேட்டு ஜாயின் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் தனியாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து எனக்கு 1500 ருபீஸ். நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய நம்பர், பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண வேண்டிய நம்பர், ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் 7th வீக் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 8th வீக்லேருந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டோம். ஸோ இன்னிலிருந்து நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கவங்களுக்காக மட்டுமே வந்து பார்த்தினாக்கா நம்ம டெய்லி 5 கொஷின்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தது தான். ஸோ இடையில் வந்து பார்த்தினாக்கா அந்த நேரமின்மை காரணமாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சவாலுக்கு ரெடியாக முடிஞ்சால் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தினாக்கா தமிழ் மீடியம் மட்டும் தனியாக கொடுத்துட்றேன், இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தினாக்கா நம்ம தமிழ் மீடியம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க. இங்கிலீஷ் மீடியம் வீடியோ இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா 14th வீடியோ. ஆல்ரெடி வந்து பார்த்தினாக்கா டே 13 வரைக்கும் பார்த்துருக்கோம். டே 13 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதோடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா டெய்லி 5 கொஷின் அப்லோட் பண்ணுவேன். அந்த 5 கொஷினுக்கான ஆன்சர் இன்றைக்கி கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அதில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நிறைய பேர் ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே 14 வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் டஸ் த டேர்ம் zone of proximal development refer to? What does the term zone of proximal development refer to? Option A, skills a child can do alone. Option B, skills beyond a child capacity. Option C, skills a child can do with guidance. Option D, skills that develop naturally. Next question number 2. Which of the following is not a stage in Piaget's theory? Which of the following is not a stage in Piaget theory? Sensory motor. Option A, sensory motor. Option B, pro-perceptional. Option C, post-formal operational. Option C, concrete operational. Next, third question. Egocentrism is most prominent in which Piagetian stage? Egocentrism is most prominent in which Piaget's stage? Option A, sensory motor. Option B, pre-operational. Option C, concrete operational. Option D, formal operational. Next, fourth question. Which of the following best define mental development? Which of the following best define mental development? Option A, physical growth of the brain. Option B, development of motor skills. Option C, growth of intelligence, reasoning and thinking ability. Option D, social adjustment skill. Next question number 5. Which psychologist is most associated with the stage of cognitive development? Which psychologist is most associated with the stage of cognitive development? Option A, Sigmund Freud. Option B, B.F. Skinner. Option C, Jean Piaget. Option D, Erik Erikson. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு 5 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த 5 கொஷினில் ஸ்டார்டிங்கில் ஆன்சர் சொல்லிவிட்டு அடுத்த 5 கொஷின் நாளைக்கு பார்ப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.